ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். பொதுவாகவே இந்த விச்சுங்கிற வார்த்தையை எங்க கேட்டாலும் நம்ம டக்குன்னு அதுக்கு அர்த்தம் கேட்டா சூனியக்காரின்னு தானே சொல்லுவோம், ரைட்டா? நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த சீரீஸ்ல விச்சுன்னு சொன்னாலே சூனியக்காரங்கன்னு அதுல ஆண் பெண் ரெண்டு பேருமே கலந்துதான் வருவாங்க. அப்புறம் நம்ம பொதுவா அந்த சூனியம் வைக்கிறவங்கள பத்தி கேள்விப்பட்டா அவங்க ரொம்ப டார்க்கா நிறைய கெட்டது பண்றவங்களா தானே நம்ம பார்த்திருப்போம். இந்த சீரீஸ்ல நம்ம அப்படியாப்பட்ட சூனியக்காரங்களையும் பார்ப்போம், அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நல்ல சூனியக்காரங்களையும் பார்ப்போம். அப்புறம் சூனியக்காரிகளை தாண்டி சூனியக்காரங்களும் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். இந்த அனிமே வேர்ல்ட சூப்பரா பில்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு விஷுவல்ஸுமே அனிமேவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற அளவுக்கு பண்ணிருப்பாங்க. இவங்க எடுத்துக்கிட்ட ஆர்ட் ஒர்க்கே பாத்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்க படிக்கிற சில ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம்ல, அதுல வந்து லெட்டர்ஸ் எல்லாம் இருக்காது. அந்த புக்கை ஓபன் பண்ணாலே கேசல்ஸ் அப்புறம் அதுக்கான கேரக்டர்ஸ்லாம் அங்கங்கேயே அப்பியர் ஆவாங்க. அதுக்கான கதைகளை அப்படியே பாக்குறதா ஒரு பிக்சர் புக் இருக்கும் இல்லையா, அப்படியாப்பட்ட பிக்சர் புக்ல ஆரம்பிக்கிற கதை தான் இது. இதுல இடையில அந்த பிக்சர் புக் மாதிரியான அனிமேஷன்ஸையும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் விஷுவலா பார்க்க சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இந்த கதை கெட்ட சூனியக்காரங்களை நல்ல சூனியக்காரங்க எதிர்க்கிற கதையா இருக்குமானா எனக்கு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் வந்திருக்கு. இதுல கடைசி போக போக கொடுக்குற ஒவ்வொரு ட்விஸ்ட்டுமே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் இந்த சீசன் ஒன்னுமே பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் எல்லாம் கம்ப்ளீட் ஆகல, ரொம்ப சஸ்பென்ஸோட முடிச்சிருப்பாங்க. நான் இந்த அனிமேக்கு கொஞ்சம் ஓவராவே பில்டப் தரேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பில்டப்போடவே நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள போயிடலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது விச் ஹேட் அட்லியரோட ஃபர்ஸ்ட் எபிசோட். நம்ம கதையோட புரோட்டகனிஸ்ட் கோகோங்கிற இந்த குட்டி பொண்ணு தான். இவ எடுத்ததுமே கேட்கிற கேள்வி, ஒரு அத்லட் பிறப்பாலேயே அத்லட்டா பிறக்கிறாரா? ஆஸ்ட்ரோநாட்ஸ் அப்புறம் பாப் ஸ்டார்ஸ் எல்லாரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே என்னவாக போறாங்கன்னு தீர்மானமாகும். இதேதான் சூனியக்காரங்களுக்கும் பொருந்துமான்னு கேட்பா. இதுக்கப்புறம் கோகோ அவளோட துணியை துவைக்க எடுத்துட்டு வந்திருப்பா. உள்ள மருந்து போட்டு துணியை துவைக்கிறப்ப ஒரு மான் இந்த தண்ணியை குடிக்கலாமா இல்லையாங்கிற போல பாக்கும். அவ நான் என் துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டேன், எங்க தண்ணி மேஜிக்கால திரும்ப நார்மல் ஆயிரும்பா. பார்த்தா வெளியே வந்ததும் தண்ணி நார்மல் ஆயிருக்கும். அந்த மானும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த தண்ணியை குடிக்கும். கோகோ இந்த மேஜிக்கை கண்ணு வைக்காம பார்த்துட்டே இருக்கலாம் போல. ஒரே அடிக்கிறதுல மேஜிக் ரொம்ப அமேசிங்கா இருக்குன்பா. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போற வழியில இந்த உலகத்துல மேஜிக்ங்கிறது ஒரு வரம் போல இருக்கு. அதால பல விஷயங்கள் யதார்த்தத்தை ஈஸியா வச்சிருக்கு. ஆனா இது எப்படி பண்றாங்கிறதும் மர்மமா இருக்கு. இங்க இருக்க சூனியக்காரங்க விஷயமும் அதேதான். இங்க இருக்க சாதாரண மக்களும் இந்த மேஜிக்கால பயனடைஞ்சாலும் இந்த உலகத்துல வாழ்ற எல்லாத்தாலையும் மேஜிக் பண்ண முடியறது இல்லைன்னு நினைப்பா. இந்த இடத்துல த மேஜிக் தட் ஸ்டார்டட் எவ்ரிதிங்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கோகோ கையில ஒரு புக்கை வச்சுட்டு வீட்டு மாடியில துணியை காய போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கப்ப நானும் சூனியக்காரவங்கள ஒருத்தியா பிறந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பா. டக்குன்னு பார்த்தா பெட்ஷீட்ஸ போய் பாரான்னு சொல்லி மேஜிக் பண்ணலான்னு பாப்பா. அது காத்துக்கு பறக்கவும் நான் இப்படி சொல்லிட்டு போய் பிடிப்பா. இங்க ஒரு பெகாசஸ் வண்டி வந்திருக்கும். அதை பார்த்த ஆர்வத்துல அப்படியே பெட்ஷீட்லாம் திரும்ப காய போட்டு அதை பார்க்கணும்ட்டு அவன் அம்மாட்ட சொல்லிட்டு ஆர்வமா கீழே வருவா. புக்கை வச்சுட்டு கதவை நீக்கினா டோர் பக்கத்தாலே ஒருத்த நின்றுப்பான். கோகோ நீங்க இப்படி நின்னதை நான் பாக்கலன்ட்டு சாரி கேப்பா. அவன் நான் தான் அப்படி நின்னது தப்புன்பான். பெகாசஸ் வண்டியில வந்த பெண்கள் தான் இங்க ட்ரெஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. கோகோ அதால கிட்ட இருக்கவன பாப்பா. அவன் நான் அவங்களோட வரலைன்பான். கஸ்டமர்ஸ் இப்படி துணி எடுத்துட்டு இருக்கப்ப கோகோவோட அம்மா சும்மா இல்லாம ஹெல்ப் பண்ணலாம்லன்பா. இங்க வச்சு அந்த ஆளை பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. அவனும் ஸ்மோக் கலர்ல இருக்க ஃபேப்ரிக் வேணும்னு கேட்பான். கோகோ அதை எடுத்து நான் கட் பண்ணி தரேன்பா. கோகோவோட அம்மாவும் அவ சூப்பரா வேலை பார்ப்பான்பாங்க. கோகோக்கு போய் அந்த பெகாசஸ் கேரேஜ் பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும். அவங்க அம்மா கஸ்டமர் ப்ராப்பர்ட்டில எதுவும் பண்ணக்கூடாதுன்பாங்க. அவ ஜஸ்ட் நான் பார்த்தா போதும், என்ன இதுக்கு மட்டும் அலோவ் பண்ணா, இதுக்கப்புறம் நான் விச்சாவன்கிறத பேசுறதையே விட்டுறேன்பா. அவங்க அம்மாவும் சரி வேலையை முடிச்சுட்டு போய் பார்த்துக்கன்பாங்க. அவளும் போய் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நல்லா பெருமூச்சுட்டு மார்க்கரால துணியை மார்க் பண்ணிட்டு பர்ஃபெக்டா துணியை கட் பண்ணிருப்பா. ஆர்டர் கொடுத்தவரே இதை பார்த்துட்டு பர்ஃபெக்ட் கட்டா இருக்கேன்ட்டு இந்த கிராமத்துல இப்படி ஸ்கில்டான ஆளான்ட்டு இததான் ரியல் மேஜிக்னு சொல்லுவாங்கன்பா. அவளுக்கு இதை கேட்டு எம்பாரசிங்கா போயிரும். மேஜிக்ங்கிறது பளபளப்பா வேல்யூபிளா இருக்கிற விஷயம். அப்புறம் நீங்க இப்ப சொன்ன விஷயத்துக்கு நான் என்ன யோசிக்கனே தெரியலேன்ட்டு முகத்தை கையால மூடிட்டுலாம் நிப்பா. அந்த அளவு மேஜிக் மேல அவ்வளோ ஆர்வமா, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பான். பார்த்தா கோகோ சின்ன பிள்ளையா இருக்கப்ப அவங்க அம்மா ஃபெஸ்டிவலுக்காக கோட்டை பக்கத்தால கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவ அங்க யதார்த்தமா வச்சு ஒரு மாஸ்க் போட்டிருந்த விச்ச பார்த்திருப்பா. அவன் பார்த்தா மேஜிக் இருக்க பிக்சர் புக் வாங்கிக்கிறியான்னு கேட்டிருப்பான். கோகோ பிக்சர் புக் தெரியும், ஆனா அதுல மேஜிக்கான்னு கேட்பா. அந்த வச்சு இந்த உலகத்தையே கலர்ஃபுல்லா வச்சுக்கிறதே மேஜிக் தான். பறக்கிற பெகாசஸ் வண்டி, எப்பவுமே கிறிஸ்டல் கிளியரா இருக்க குளம், அப்புறம் நடக்கும் போது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பளபளக்கிற கற்கள்பான். கோகோ தரையை பாக்குறப்ப நல்லா பிரகாசமா இருக்கும். அது அவளுக்கு பிடிச்சு போய் டான்ஸ் எல்லாம் ஆடுவா. கால் படுற இடம் பூரா க்ளோவ் ஆகும். கோகோவும் இதனால அந்த புக்கை வாங்கிப்பா. அந்த வச்சுனா உனக்கு மந்திர தடியை ஃப்ரீயாவே தரேன்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதை போய் அவன் அம்மாட்ட சொன்னா
அவங்க ஸ்ட்ராபெரி வாங்குறதுக்கு தானே காசு வாங்கிட்டு போனேன், இப்ப என்ன மாத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டிருப்பாங்க. கோகோனும் ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்துட்டு போய் தான் அந்த ஆளை பார்த்தேன், அவர் இந்த மேஜிக் பிக்சர் புக்கை கொடுத்தாரு, கூடவே மந்திரத்தடியையும்பா. அவங்க அம்மாவும் அதான் சொல்லிட்டே வா போலான்பாங்க. கோகோ நான் பெரிய பொண்ணு ஆனதும் நான் ஒரு விச்சா அந்த உலகத்தை கலர்ஃபுல்லா மாத்துவன்பா. அவங்க அம்மா இங்க பாருமா, பிறப்பால விச்சா பிறந்தாதான் உன்னால இந்த உலகத்துல விச்சா இருக்க முடியும், நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள்னாலலாம் முடியாதுன்பாங்க. அவளும் இங்க பாருங்க நான் கால் வைக்கிற இடமெல்லாம் பிரகாசமா இருக்குல்லன்பா. கோகோவோட அம்மா வீடு வரைக்கும் இப்படியே பிரகாசமா இருந்தா உன்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியும் நான் ஒத்துக்கிறேன்பாங்க. ஆனா அந்த பக்கம் இருந்து அந்த கோட்டை கற்களை தாண்டி வந்ததுக்கு அப்புறமாவே அந்த கால் வைக்கிற இடங்கள்ல அந்த பளபளப்பு போயிருக்கும். கண் கலங்கி இருந்திருப்பா குழந்தை பிள்ளைல. பிரசன்ட்ல பார்த்தா இந்த கதையை சொல்லிட்டு என் கனவே விச்சாகிறதான்னு சொல்லுவா. அந்த ஆளும் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த பத்தி மும்பரமா கேட்கலான்னு வருவான். திடீர்னு பார்த்தா வெளியே டமார்னு ஒரு சவுண்ட் கேட்கும். கோகோ தான் ஃபர்ஸ்ட் ஆளா போய் என்னாச்சுன்னு பாப்பா. ரெண்டு பசங்க பார்த்தா அடிப்பட்டு எந்திரிச்ச போல நிப்பானுங்க. இந்த கருப்பா இருக்கான் பாருங்க பையன், அவன் தான் தேவையில்லாம மண்டையை கொண்டு போய் முட்டியிருப்பான் அடியில. அதனாலதான் வண்டியும் சேதமாயிருக்கும். இந்த வண்டியில வந்த 3 பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்ப இந்த வண்டி இல்லாம எப்படி போறதுங்கிற கோவத்துல இருப்பாங்க. கோகோவோட அம்மாவுக்குமே இதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாது. பசங்க தலையை பிடிச்சி அமுத்தி மன்னிப்பு கேளுங்கடான்லாம் சொல்லுவாங்க. கோகோ கூட பேசிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த ஆள் போய் வண்டியை பார்த்துட்டு இது சின்ன டேமேஜ் தான், இதை நானே ரெடி பண்ணி தரேன்பான். வந்த 3 பெண்கள்ல ஒருத்தி முதல்ல நீ யாரு, நீ எப்படி ரெடி பண்ணுவேன்னு கேப்பா. அவன் நான் என்னோட ஃபுல் காஸ்டியூம்ல இல்லாததுக்கு சாரின்ட்டு நான் கீஃப்ரி ஒரு விச்சுன்ட்டு தொப்பி எடுத்து மாட்டுவான். அந்த பெண்கள் ஹாப்பியா இருப்பாங்க. இதை வண்டிக்காரரும் கோகோவோட அம்மா எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. கீஃப்ரி இப்ப இதை சரி செய்யறதுக்கான ஒரு இடம் வேணும்னு கேட்பான். கோகோ தான் எங்க ஒர்க் ஷாப்பையே யூஸ் பண்ணிக்கங்கன்பா. கோகோ அம்மாவுக்கு அது விருப்பம் இருக்காது, இருந்தாலும் கோகோ குடுக்கலான்ட்டு மனசுக்குள்ள நான் இன்னைக்கு ஒரு உண்மையான விச் மந்திரம் போடுறத பார்க்க போறேன்னு நினைப்பா. பார்த்தா கீஃப்ரி அவளையே வாட்ச்மேன் மாதிரி குறை வச்சுட்டு உள்ள யாரும் வரக்கூடாது பாத்துக்கன்ட்டு போயிருப்பான். கோகோ டல்லா உட்காந்துட்டு மேஜிக் உலகம் முழுக்க இருக்கு, ஆனா அதை பத்தி மர்மமாவே வச்சிருக்காங்களேன்ட்டு சோகமா இருப்பா. இந்த இடத்துக்கு அந்த 2 பசங்க மறுபடியும் வந்திருப்பாங்க. பார்த்தா அவனுங்க அந்த மேஜிக் எப்படி பண்றாங்கிறத பார்க்க வந்திருப்பானுங்க. கோகோவை பார்த்து பயப்படுவானுங்க, ஆனா அவ அவங்களோட சேர்ந்து பாத்திர முடியுமான்னு வந்திருப்பா. பட் துணி மறைச்சிருக்கும். அந்த பசங்க டிசப்பாயிண்ட் ஆகி போனதும் கோகோ மேல காய போட்டு வச்சிருந்த துணி பட்டிருக்கோம். அவளும் திரும்ப கொண்டு போய் அதை காய போட்டு அவ புக் எடுத்துட்டு பார்க்க வேணாம்னு நினைப்பா. இருந்தாலும் மேஜிக் மேல இருக்க ஆர்வத்துல கீஃப்ரி என்ன பண்றான்னு பாத்துருவா. அவன் வரைகிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ள அப்ப மேஜிக்ங்கிறது மந்திரம் சொல்லி வர வைக்கிறது இல்லையா, டிராயிங் மூலமா தான் மேஜிக் பண்ண முடியுமான்னு ரியாலிட்டியை தெரிஞ்சிருப்பா. கீஃப்ரி வேலை முடிஞ்சதுன்ட்டு கோகோன்னு கூப்பிடுவான். வெளியேந்து ரெஸ்பான்ஸ் வராத பார்த்துட்டு வெளியே வருவான். கோகோ எப்படியோ அடிச்சு புடிச்சு வந்து கீஃப்ரி கிட்ட மாட்டாம தப்பிச்சிருப்பா. இதுக்கப்புறம் கஸ்டமர்ஸும் கீஃப்ரி எல்லாம் போனதுக்கு அப்புறம் கோகோவோட அம்மா இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. எங்க நீ அந்த விச்சோட போயிருவியான்னு பயந்துட்டேன், உன் அப்பாவுக்கு நோய்வாய்ப்பட்டு போயிட்டாரு, அப்புறம் நீயும் போயிட்டாங்க போதே. கோகோ அப்பெல்லாம் நான் விட்டு போயிட மாட்டேன்ட்டு கட்டி பிடிச்சுப்பா. நைட்டு சாப்பிட்டு கோகோ குட் நைட் சொல்லிட்டு போறப்ப அவ அம்மா ஏதோ சொல்ல வருவாங்க. பார்த்தா ஸ்வீட் ட்ரீம் சொல்லி தாட்டி விட்டுருப்பாங்க. அவளுக்கு அந்த பிக்சர் புக்ல இருக்க மேஜிக்கை எப்படி பயன்படுத்தணும்னு இப்போ ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு இல்லையா. வேன்ல இருக்க பேனா அண்ட் இங்க் எடுத்திருப்பா. அவளுக்கு அவங்க அம்மா சொன்ன விஷயம் கன்சர்னா இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற ஆசை இருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணிட்டு ஏதாவது நடக்குமான்னு பாப்பா. அவன் நினைச்சபடி எதுவும் ஆகாதால கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பா. இந்த இடத்துல வச்சு இந்த ஃப்ரேமை பார்த்தா சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகலைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் பேனால இருக்க மை அது மேல பட்டதும் மேஜிக் ஆக்டிவேட் ஆயிருக்கும். கோகோக்கு அதை பார்த்து சந்தோஷம் தாங்காது. ஒரு வழியா நான் மேஜிக் பண்ணிட்டேன், என்னாலையும் பண்ண முடியுமான்ட்டு ரொம்ப ஹாப்பியானவ. கீஃப்ரி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சா கோவப்படுவாரோன்னு யோசிச்சுட்டு திரும்ப டிராப் பண்ணலாம்னு நினைப்பா. அப்படியே கீஃப்ரியை காமிச்சா அவர் காட்டுக்குள்ளதான் நெருப்ப வச்சுட்டு ரெஸ்ட் எடுப்பாரு. அவருக்கு கோகோ சொன்ன அந்த பிக்சர் புக் தான் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு வேளை அப்படி இருக்குமோன்ட்டு எந்திரிச்சிருப்பான். அந்த பக்கம் கோகோ ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு அச்சச்சோ அணைஞ்சிருன்னு சொல்லி துணியை வச்சு தட்டி ஆஃப் பண்ணுவா. இதுக்கப்புறம் அவர் ரிசர்ச் பண்ணி வச்சதுல சின்னதா இருக்க சர்க்கிள்ஸை விட பெருசா இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா நீட்டா டிராப் பண்ணது கொஞ்சம் சொதப்பலா இருக்கிறத விட நீடிச்சு வேலை செய்யுதுன்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்க விஷயத்த எப்படி டிராப் பண்ண போறோம்னு யோசிச்சவ புக் மேல வச்சு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிப்பா. இதால பக்காவா நீட்டா வரும்னு. இந்த இடத்துல அவளை நோக்கி ஏதோ டார்க்கா வர போல காட்டுவாங்க. பார்த்தா கீஃப்ரி மேஜிக் ஆக்டிவேட் ஆகிற அதே டைம்ல வந்து அவளை தூக்கிட்டு வெளியே போயிருவான். கோகோக்கு ஒன்னும் புரியாது. கீஃப்ரியை பார்த்தா அவன் ரொம்ப பேனிக் ஆயிருக்க போல இருக்கும். நீ எந்த ஸ்பெல்ல டிராப் பண்ண கோகோன்னு கத்துவான். அவளோட அம்மா கோகோ வாய்ஸ் கேட்டு வெளியே வந்து பாப்பாங்க. பார்த்தா கீழே வீட்டுல ஐஸ் கிறிஸ்டல் சுத்தி படர ஆரம்பிக்கும். அவங்க அம்மா அதை பார்த்து தப்பிக்கலாம்னு நினைப்பாங்க, ஆனா கம்ப்ளீட்டா மாட்டிருப்பாங்க. கீஃப்ரி இதை பார்த்ததுமே இது ஃபர்பிடன் மேஜிக்னு புரிஞ்சுப்பான். கோகோ அவ கண்ணு முன்னாடி அம்மா மாட்டிக்கிறத பார்த்துட்டு என்ன போக விடு, நான் அவங்கள போய் காப்பாத்தணும்ட்டு கீஃப்ரி கிட்ட இருந்து நழுவி கீழே விழுந்திருப்பா. கீஃப்ரி அது கெட்டது, அது கிட்ட போக கூடாதுன்ட்டு அதனால அவ விழுந்து அடிப்படாம இருக்க கீழே போய் அவளை காப்பாத்திருப்பான். அவன் நேரா அவங்க அம்மா கிட்ட போனா அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அவளையும் பிடிக்க வரும். கீஃப்ரி தான் காப்பாத்தி மேல கூட்டிட்டு போவான். கோகோ ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு எனக்கு இப்பெல்லாம் நடக்கும்னு தெரியாதுன்பா. கீஃப்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துரும் தான் யாருக்கும் எதுவும் தெரியாம வச்சிருந்தது. இந்த உலகத்துல யார் வேணாலும் மேஜிக்கை பயன்படுத்தலாம், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இங்கும் ஒரு செட் ஆஃப் காஸ்டிங் சீல்ஸும் இருந்தா போதும். இந்த விஷயங்களை யாருக்கும் தெரியாம வச்சுக்கிறது தான் விச்சஸுக்கு மத்தியில இருக்க ஒரு கிரேட் ரூல். இப்ப அது உனக்கு தெரிஞ்சதால நான் இப்ப உன்னோட நினைவுகளை அழிச்சாகணும்
வேணும்பா. கோகோ ரொம்ப கதறுவா. நீங்க இப்ப என் நினைவுகளை அழிச்சிட்டா என் அம்மாவை இப்ப யாரு காப்பாத்துறதுன்னு கேப்பா. கீஃப்ரி ஆனா இது துரதிருஷ்டம் தான்பா. கோகோ நான் என்ன உறைஞ்சேன் என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பிக்சர் புக்ல இருக்க ஒவ்வொரு விஷயமும் என் மனசுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் தாண்டி என் அம்மான்ட்டு அழுவா. கீஃப்ரி ஆமால இப்ப அந்த பிக்சர் புக் தான் அவனுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி. நான் உன்னோட மெமரிஸை எரேஸ் பண்ணிட்டா அவங்கள பத்தின ட்ரேஸே இல்லாம போயிடும். அவங்கள ட்ராக் பண்ண முடியாதுன்ட்டு. உனக்கு அந்த புக்கு கம்ப்ளீட்டா உன் மனசார ஞாபகம் இருக்குன்னு சொன்ன. அப்புறம் நீ எதை பார்த்து டிரா பண்ணேன்னு உனக்கு தெரியும்லன்னு கேட்பான். அவளும் தலையாட்டிட்டு ஆமா இப்ப அதே மாதிரி புக்கை கண்டுபிடிச்சு நான் என்ன ஸ்பெல்ல டிராப் பண்ணேன்னு தெரிஞ்சா அது மூலமா என் அம்மாவை காப்பாத்த முடியுமான்ட்டு கண் கலங்குவா. கீஃப்ரி அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கவும் கோகோ இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு மிஸ்டர் கீஃப்ரி என் மெமரிஸை மட்டும் தயவு செஞ்சு அழிச்சிடாதீங்க. என் அம்மாவை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்யறேன்பா. கீஃப்ரி இதை ரகசியமா வச்சுக்கிட்டா போதும்பா. அவ கண்டிப்பான்பா. கீஃப்ரி அடுத்து கத்துக்க தயாரான்னு கேட்பான். அவ எதை கத்துக்கன்னு கேட்பா. கீஃப்ரி நீ தெரிஞ்சுக்க கூடாத ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட இப்ப அதை மாத்தி அமைக்க முடியாது. அதால நீ இப்ப அந்த ரகசியங்களை தெரிஞ்சவங்கள ஒருத்தி. அப்படிதான் உன் மெமரிஸை இருக்கப்படியே விட முடியும்ட்டு கோகோ கிட்ட இதுக்கப்புறம் நீ ஒரு விச்சுன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. விச் ஹேட் அட்லியரோட ஃபர்ஸ்ட் எபிசோட எப்படி இருந்துச்சுங்கிற உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. அப்புறம் எப்பவும் போல லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க.